நமஸ்காரம். ஹரி ஓம். நமஸ்காரம் சொல்லுங்களா. நம்ம இன்றைக்கி ஒரு புது ஸ்தோத்திரம் பார்க்கலாம். அதாவது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி அது தட்சிணாமூர்த்தி எப்படி வந்தார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். சரியா? அதாவது ஒரு காலத்தில் என்னாச்சுன்னா, இந்த முனிவர்கள்லாம் வேதங்கள்லாம் நிறைய படிச்சிருக்காங்க இல்லையா? முனிவர்கள்லாம் அவங்கெல்லாம் வேதங்கள் நிறைய படிச்சிருந்தாலும் அவங்க மனசுக்குள்ளே இவ்வளோ வேதங்கள் படித்தோம், இன்னும் சில உண்மைகள் அவங்களுக்கு தெரிய வேண்டியது இருந்தது. அவங்களுக்கு அது தெரியல. யார்கிட்ட கேட்குறதுன்னு யோசிச்சுட்டு அவங்க எல்லாரும் பரமசிவன்கிட்ட கேட்கலான்னு யோசிச்சுட்டு எல்லாரும் பரமசிவன்கிட்ட போகிறாங்க. அந்த வேதத்தில் இன்னும் சில சந்தேகங்கள் இருக்குது, சில உண்மைகள் தெரிய வேண்டியது இருக்குன்னு அதுக்கான பதிலை தேடி பரமசிவன்கிட்ட போகிறாங்க. அப்போ பரமசிவன் தட்சிணாமூர்த்தியாக தோன்றி ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில் தெற்கு முகம் பார்த்து தியானம் கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ இந்த முனிவர்கள்லாம் அவர் முன்னால் உட்கார்ந்து அமைதியாக பக்தியோடு காத்துட்டு இருந்தாங்களாம். சில நேரத்தில் அவங்களுக்கான சந்தேகங்கள் என்ன தெரிய வேண்டியதோ அதெல்லாம் தெரிஞ்சு தெளிவடைஞ்சிட்டாங்க அந்த முனிவர்கள். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அமைதியாக நம்மளுடைய மனசை அமைதியாக வைத்திருந்தாவே நம்மளால் உண்மைகளை தெரிஞ்சுக்க முடியும். அந்த முனிவர்கள் மாதிரி அந்த ஞானத்தையும் பெற முடியும். ஸோ தட்சிணாமூர்த்தி இதில் என்ன கூறுகிறார்னா, அந்த ஞானத்தை பெறுவதுக்கு நம்ம மனசை நம்ம அமைதியாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க. அதாவது தட்சிணாமூர்த்தி குருகளுக்கெல்லாம் குரு, ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர், ப்ரஹஸ்பதி இல்லையா? அதனால அவர் எப்படி எந்த மாதிரி எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாருன்னா, வார்த்தைகளாலேயும் சிலது கற்றுக் கொடுக்குறாரு, அமைதியாலேயும் சிலது கற்றுக் கொடுக்குறாரு, அன்பாலையும் அவருடைய ப்ரெசன்ஸாலேயும் எல்லாருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், அதாவது மனிதர்கள், மிருகங்கள், இயற்கைகள் எல்லாத்துக்குமே அவர் கற்றுக் கொடுக்குறாரு. தட்சிணாமூர்த்தி ஒரு அசுரன் மேலே காலை வைத்து தான் அமர்ந்திருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியோடைய படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இமேஜஸை பார்க்கும்போது ஒரு அசுரன் மேலே கால் இருக்கும். அதாவது அந்த அசுரன் மேலே கால் எதுக்காக வச்சுருக்காங்க? அதாவது நம்ம மனசில் இருக்க இருள்களை, டார்க்னஸை போக்குறதுக்கு, அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு இதை மாதிரி ஒரு அந்த சிம்பாலிக்காக அதில் காமிச்சிருக்காங்க. அசுரன் மேலே அவர் கால் வச்சுருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைகளில் ஒரு கையில் ஜப்பமாலையும் இன்னொரு கையில் புத்தகமும், ஞானத்துக்கான புத்தகமும், இன்னொரு கை அபயமுத்திரையோட காட்சி அளிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி. இதுலேருந்து தட்சிணாமூர்த்தி நம்மளுக்கு அறிவையும் ஞாபக சக்தியையும் ஞானத்தையும் ஊட்டக்கூடியவர். ஸோ நம்ம இப்போ தட்சிணாமூர்த்திகிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டு இருக்கோன்னா, முதல்ல நம்ம குட் லிசனராக இருக்கணும். அதாவது அமைதியாக இருக்கணும். மற்றவங்க எதேன்னு சொன்னால் முழுமையாக காது கொடுத்து கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அமைதியாக இருக்கணும். நம்மளுடைய குருகளை மதிக்க வேண்டும். இவ்வாறு இந்த முறைகளை நம்ம பின்பற்றும் போது தட்சிணாமூர்த்தி நம்மளையும் ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கும் எல்லா விதமான ஞானத்தையும் தந்து அஞ்ஞானத்தை போக்கி அறிவாளியாக ஆக்குவார் என்று நம்பி அவரை நாம் வணங்குவோம். நம்ம இப்போ ஸ்லோகாவுக்கு போகலாம். முதல்ல நான் ஸ்லோவாக சொல்கிறேன், நீங்கள் ஸ்ப்ளிட்டிங்ஸ் மார்க் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வாட்டி சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களாலையும் அதை சரளமாக சொல்ல முடியும். முதல்ல ஸ்லோகாவுக்கு போகலாம். குர குர வே சர்வ சர்வ லோகா லோகா நாம் भिषजे भी भिषजे भव भव रोगी रोगी नाम निधये निधये सर्व सर्व विद्या विद्या नाम दक्षिणा दक्षिणा मूर्तये मूर्तये नमः. गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां
நிதயே சர்வவித்யானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. அடுத்தது நம்மளுடைய குருவுக்காக நம்ம ஒரு ஸ்லோகா பார்க்கலாம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுः குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம்ம இன்னைக்கு 2 ஸ்லோகம் பார்த்தாச்சு. அடுத்த வாரம் இன்னொரு புது ஸ்லோகாவோட பார்க்கலாம். தேங்க்யூ ஆல். நமஸ்காரம். ஹரி ஓம்.